இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காலதாமதமான பிறப்பு மற்றும் இறப்பு சான்றை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் காலதாமதமான பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து ஓராண்டுக்கு மேல் ஆனால் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நீங்கள் பதிவு செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் காலதாமதமான பிறப்பு சான்று மற்றும் இறப்பு சான்றை விண்ணப்பிப்பதற்கு உங்களுடைய பகுதிக்கு உட்பட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் தான் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணி நீதித்துறை அல்லது மேஜிஸ்ட்ரேட் பிறப்பித்த உத்தரவு இருந்தால் நீங்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் ஈஸியாக வாங்கிக்கலாம். இதற்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவைப்படாது. உடனடியாக உங்களுக்கு இந்த சான்று வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய விண்ணப்ப படிவம் அது கூட நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதையும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இது யார்கிட்ட வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராம ஊராட்சியாக இருந்தால் வட்டாட்சியர் அல்லது கிராம நிர்வாக அலுவலர், பேரூராட்சியாக இருந்தால் செயல் அலுவலர், நகராட்சியாக இருந்தால் ஆணையர், மாநகராட்சியாக இருந்தால் ஆணையர், பாளையமாக இருந்தால் செயல் அலுவலர், இவங்கக்கிட்ட தான் இந்த நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கணும். பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்த ஆண்டை மென்ஷன் பண்ணி வாங்கணும். ஒரு ஆண்டுக்கு முன்னராக இருந்தால் ஒரு ஆண்டுக்கு முன்னர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு ஆண்டுக்கு பின்னர்னா பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து ஒரு ஆண்டுக்கு பின்னர்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வாங்கணும். இது கூடயே பார்த்தீங்கன்னா உறுதி ஆவணம் வாங்கி அதில் கோட் ஸ்டாம்ப் ஒட்டி 10 ரூபா கோட் ஸ்டாம்ப் ஒட்டி கிடைக்கப்பெறாமை சான்றும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பிறப்பை பதிவு செய்யப்பட வேண்டும்னா அது சம்மந்தமான சான்று, இறப்புனா அது சம்மந்தமான சான்று சொல்லியிருக்காங்க. பிறப்பை பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதி பதிவு செய்யப்பட்டுள்ள மதிப்பெண் சான்று, கடவு சீட்டு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, பள்ளி தலைமை ஆசிரியரிடமிருந்து பெறப்பட்ட பள்ளி பதிவுகளுக்கான சுருக்கம். அப்படி எதுவுமே இல்லைனா மருத்துவமனையில் பிறந்திருந்தால் மருத்துவ பதிவுறு. இதுவே வீட்டில் பிறந்திருந்தால் குடும்பத் தலைவர் அல்லது வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவருக்கு நெருங்கிய உறவினர் மற்றும் அத்தகைய யாதொரு நபரும் இல்லாத பட்சத்தில் மேற்சொன்ன காலத்தில் அங்கிருந்த வயது முதிர்ந்த மூத்த ஆடவரிடம் பெறப்பட்ட எழுத்துப்பூர்வமான அறிவிக்கை இதில் ஏதாச்சும் ஒன்று சப்மிட் பண்ணோம். இதுவே இறப்பு பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கடவு சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, இதில் ஏதாச்சும் ஒன்று சப்மிட் பண்ணோம். இது எந்த டாக்குமெண்ட்டும் இல்லைனா எரியூட்டு மைதான அறிக்கை, மருத்துவமனையில் மரணம் நிகழ்ந்திருந்தால் மருத்துவமனை பதிவுறு, விபத்து, கொலை, தற்கொலை மற்றும் ஆள் அரவமற்ற இடத்தில் ஏதேனும் சடலம் கண்டெடுக்கப்பட்டால் இது சம்மந்தமான எஃப்ஐஆர் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் மரணம் நிகழ்ந்திருந்தால் குடும்ப தலைவர் அல்லது அந்த ஊரில் முக்கியஸ்தரிடம் நீங்கள் லெட்டர் இது வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட டிக்ளரேஷன் ஃபார்மும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அளித்த தகவல் தவறானதாக இருந்தால் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். பிறப்பு இறப்பு பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்கள் வருவாய் கோட்டையரோட தான் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சமர்ப்பிக்கும் போதே உள்ளூர் செய்தித்தாளில் விளம்பரத்தை அவர் வெளியிட சொல்வார். அதன் பிறகு முதற்கட்ட ஆய்வு முடிந்த பின்பு இது தொடர்புடைய கிராம நிர்வாக அலுவலருக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. கிராம நிர்வாக அலுவலர் இந்த நிகழ்வு உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பார். அந்த விசாரணை 2 வாரங்கள் நடைபெறும். 2 வாரத்திற்குள் அந்த அறிக்கையை வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்புவார். அதன் பிறகு வருவாய் ஆய்வாளர் 1 வாரத்தில் வட்டாட்சியருக்கும், வட்டாட்சியர் 2 வாரத்திற்குள் வருவாய் கோட்டாட்சியருக்கும் அறிக்கையை அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையை அவங்க அனுப்பினோடனே வருவாய் கோட்டாட்சியர் நீங்கள் செய்தித்தாளில் செய்தி வெளியிட்டு 30 நாட்கள் ஆகணும். அதன் பிறகு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைனா வருவாய் கோட்டாட்சியர் விண்ணப்பதாரரையும் தேவையான சாட்சிகளும் நேரடியாக அழைத்து விசாரணை நடத்தி எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு பிறப்பு சான்று வழங்குவதற்கான ஆணை வெளியிடுவார். பிறப்பு சான்று தான் பிறப்பு சான்றுக்கான ஆணை, இறப்பு சான்று தான் இறப்பு சான்று சம்மந்தப்பட்ட ஆணை. இது மட்டும் இல்லாமல் எந்த பதிவாளரை போய் நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த பதிவாளர் குறிப்பிட்டு உங்களை அனுப்புவார். அதன் பிறகு நீங்கள் போய் தாமத கட்டணம் 500 ரூபாய் செலுத்தி பிறப்பு சான்றாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும், இறப்பு சான்றாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் காலதாமதமான பிறப்பு மற்றும் இறப்பு சான்று பெறுவதற்கான வழிமுறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.